ஜெமிமா ஜெசிகா ரோட்ரிகஸ் அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து இப்ப நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பெண் மேல சில மதம் சார்ந்த சர்ச்சைகளையும் பூசிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நடந்திருக்கு. அந்த சமயத்துல ஆஸ்திரேலியா வந்து 338 ரன்களை வந்து குவிக்கிறாங்க ஹிமாலய இலக்கு. அதை வந்து எதிர்கொண்டு அந்த 338 ரன்னரை 49 ஓவர்ல 5 விக்கெட் வித்தியாசத்துல 341 ரன்களை வந்து இந்தியா வந்து குவிச்சிருக்கு செமிஃபைனல்ஸ்ல. ஸோ ஆஸ்திரேலியாவை லிட்டரலா ஓட விட்டாச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்க்கும்போது ஜெமிமா ஜெசிகா ரோட்ரிகஸ் அப்படிங்கிற அந்த பெண்ணுங்க. ஏன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 127 ரன்களை வந்து அந்த பெண் ஒருத்தவங்களே குவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் என்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்லயே சும்மா அடி பிரிச்சு விட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவை. ஸோ அதே சமயத்துல அந்த பெண் வந்து ஜெயிச்ச பிறகு அந்த ஜெர்சி ஃபுல்லா வெறும் சேரும் சகதியுமா அழுக்கான ஜெர்சியோட அவங்க அழுதுகிட்டு இந்தியாவுக்கு வெற்றி வாகையை சூடி தந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட அந்த பெண் வந்து மைக்கு பிடிச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதாவது என்னன்னா, நான் உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதோடைய வெற்றி கிரெடிட்ஸ் வந்து என்னுடைய டீம் சார்ந்து இருக்கக்கூடிய மொத்த நபர்களுக்கும் தான். அதே சமயத்துல வந்து நான் வந்து பயந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்துல எல்லாம் நான் வந்து பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை வந்து சொல்லுவேன். இதே மாதிரி இந்த வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு வந்ததுக்கு வந்து ஜீசஸுக்கு நன்றி அப்படின்ட்டு ஜெசிகா ரோட்ரிகஸ் சொன்னது. இப்போ அதை வந்து ஒரு சிலர் வந்து என்னவா மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க, இவங்க வந்து அவங்களுடைய மதத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இதுல ஒரு கேவலமான வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இது போன்ற சர்ச்சை கருத்துக்கள் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சோ நீங்களும் உங்க மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பெருமையா பேசணும்னா நீங்களும் போய் ஜெயிங்க. பெருசா விளையாட்டுல கலந்துக்கிட்டு அதுல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்க பேசிக்கோங்க. அது தப்பு கிடையாது. பட் ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை அவங்க அதை பத்தி சொல்லும் போது அதை வந்து சர்ச்சையா மாத்துறது, அவங்க மதம் பரப்புறாங்க அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப தவறான செயல்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட 12 வயசுல இருந்தே மும்பையில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரவுண்ட்ல இருந்து ஜெசிகா ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து கிரிக்கெட் மேல அவ்வளவு ஆர்வம் கொண்டு விளையாடுவாங்களாம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல படிப்படியாக முன்னேறி அவங்க வந்து 2022 இதே மாதிரி ஐசிசி வேர்ல்டு கப் உமன்ஸ் டீம்ல வந்து இவங்களை எடுக்கவே இல்லை. அந்த டைம்ல இவங்க அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் போன் பண்ணி லிட்டரலி பயங்கர கதறி அழுத்திருக்காங்க. பாருங்க, இந்த பெண்ணுக்கு வந்து 2022லயே இந்த வாய்ப்பை என்பது கொடுத்திருந்தால் அந்த பெண் வந்து இப்போதைக்கு அதுல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி ஏன் நம்ம கிட்ட ஒரு வேர்ல்டு கப் கூட இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய சண்டே வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல வந்து இந்தியா ஜெயிக்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற ஜெசிகா ரோட்ரிகஸ் அவர்களை பற்றி மதம் சார்ந்து சர்ச்சைகளை வந்து பேசக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை பதிவு பண்ணுங்க.